ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ. டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நானும் என்னோட ஃப்ரெண்டும் டாஃப் அகாடமியில் டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே டெஸ்ட்டுக்கான புக்லெட்ஸ் தான். எக்ஸாமில் எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி 10 மார்க் அப்படின்னா 1.5 பக்கம், 15 மார்க்னா 2 பக்கம் அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 வந்து 150 மார்க் டெஸ்ட்டும் 2 250 மார்க் டெஸ்ட்டும் ஒரு ஃபுல் டெஸ்ட் அப்படின்னு ஜான்வரி மந்த்து ஃபுல்லாக இந்த அரசியலமைப்பு மட்டும் முடிக்கிற மாதிரி பிளான். ஃபஸ்ட்டு வீக்கான டெஸ்ட்டில் 25 டாபிக் கிட்ட கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 4 புக்லெட் 4 வாரத்துக்கு தனியாக இருந்தது. ஆனால் வந்து 25 டாபிக்ஸில் வந்து ஒரு டாப்பிக்கும் 1 பேஜ் அளவுக்கு தான் பேசிக்கான அதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நோட்ஸ் மட்டும்தான் இருந்தது. அப்புறமா 5 டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பரும் சேர்த்தே அனுப்பியிருக்காங்க. இந்த டெஸ்ட் டாபிக் படி வீக்லி டெஸ்ட் எழுதிடணும். எழுதிட்டு நியர்பை இருக்கிற சென்டர் போயும் எழுதலாம், வீட்லேயும் டெஸ்ட் பண்ணிக்கலாம். பட் வந்து ஆன்லைனில் ரிவ்யூ கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு வாரத்துக்கான கொஸ்டின் பார்த்தோன்னா அந்த 25 டாபிக் அப்படியே தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்கான ரெஃபரன்ஸ் புக் ப்ளஸ் ஸ்கூல் புக் அண்ட் என்சிஆர்டி 3யும் கம்பைன் பண்ணி அவங்க கொடுத்துருக்க 25 டாபிக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அடுத்த 4 டெஸ்ட்டுமே இந்திய அரசியலமைப்பு தான். இந்த சப்ஜெக்ட்டுக்கு நான் ஃபாலோ பண்ணுற ரெஃபரன்ஸ் புக் வந்து பிரகதீஸ் பப்ளிகேஷன்ஸோட சதீஷ்குமார் சார். இந்த புக்கில் எல்லா டாபிக்ஸுமே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நமக்கு டோட்டல் சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான 25 டாபிக்ஸுக்கு இந்த புக் ப்ளஸ் ஸ்கூல் புக் ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி நம்ம வந்து ஓன் நோட்ஸ் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். வீட்டில் இருந்தே மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலான்னு முடிவெடுத்தாலும் கண்டிப்பாக வந்து நம்ம எழுதுகிற டெஸ்ட்டை கரெக்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு கைட் பண்ணுறதுக்கும் ஒரு மென்டார் அவசியம். அது நம்ம ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ்கிட்ட போய் கூட ஹெல்ப் கேட்கலாம், ஆர் ஏதாவது ஒரு சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ்கிட்ட கூட கேட்கலாம். பட் வந்து கைடன்ஸுன்றது கண்டிப்பாக மெயின்ஸ்க்கு வேணும். ஃபஸ்ட்டு வீக் டெஸ்ட்டை அட்டென்ட் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குது, எந்தெந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்.